கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, இப்போ டி நகரில் இருக்கேன். டி நகரில் புதுசாக ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டியிருக்காங்க இல்லை. ஸோ அந்த பிரிட்ஜு வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அப்படியே நீங்கள் பாருங்கள். சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த பிரிட்ஜு. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, இப்போ நான் டி நகரில் இருக்கேன். டி நகரில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த வீடியோவில்? ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஷோரூமும் இருக்குது. ஆமாம், ஷோரூம் இருக்குது. இங்கே கொஞ்சம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும் இந்த ஷோரூமு. அதுக்கப்புறமா இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட் சைடு கட் பண்ணி போனீங்கன்னா பாண்டி பஜார் வரும். இந்த ஏரியா பாருங்கள், நைட்டு 12 மணி ஆனாலுமே பரபரப்பாக இருக்கும். ஜனங்க கூட்டம் வந்து எப்பவுமே நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இங்கே. ஏன்னா ஷாப்பிங் மாலு நியர்பை எல்லாமே இங்கே இருக்குது. பெரிய பெரிய ஷோரூம்ஸ் எல்லாமே இருக்குது. சரவணா ஸ்டோர் இருக்குது, ஸ்போர்ட்டிஸ் இருக்குது, ஜெயச்சந்திரன் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லை. ஸோ வெளியூர்லேருந்து இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸு எல்லாருமே பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அவங்களுடைய துணிமணிங்க, ஜுவல்லரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க இந்த ஸ்ட்ரீட்டில். இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைங்க தான் இருக்கும். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு வீடியோவில்? ஆமாம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா சைடுமே ஃபுல்லாகவே கடைங்க தான் இருக்கும். பாருங்கள், நம்ம எதிர்க்கிட்டே சரவணா ஸ்டோர், துணிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம விலை கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இப்போ பார்த்தீங்களா பீஸ் எல்லாம் 100 ரூபா சம்திங் விற்கிறாங்க. பேகு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பேகு கூட வாங்கிக்கலாம். பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை கம்மியாகவே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்கிங் பண்ணி விலை கம்மி பண்ணி பேசுனீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சமும் அது வந்து கம்மி பண்ணியே கொடுப்பாங்க. எல் ஐட்டங்கள், கிரீன் ஐட்டங்கள் எல்லாம் எல் ஐட்டம் மெயின் ஐட்டம்லாம் ஆமாம். ட்ரெஸ்லாம் பார்த்தீங்களா, சின்ன குழந்தைங்களுக்குலாம் இவ்வளோ விதவிதமாக இருக்குது.